வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் டு ஆர்வி கிச்சன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா டிராமிசு தான், இத்தாலியன் டெசர்ட். அதான் இன்றைக்கு செய்து காட்ட போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வாங்க என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 250 கிராம் மஸ்கார்போன் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக 3 முட்டை, 50 கிராம் சீனி, கொஞ்சமாக உப்பு. அடுத்தது ஒரு பேக்கெட்டு ஓரியோ பிஸ்கெட் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு தேக்கரண்டி வெனிலா எசன்ஸ். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ இந்த முட்டையை உடைச்சி மஞ்சள் கருப்புரும்பா வெள்ளைக்கருப்புரும்பா எடுக்கணும். இப்போ வாங்க எப்படி சாமிச்சு செய்கிறன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திசா செய்கிற என்னுடைய கணவர். இப்போ அவர் முட்டையை உடைச்சி மஞ்சள் கருப்புரும்பா வெள்ளைக்கருப்புரும்பா இதில் விட போகிறார். மொத்தமாக 3 முட்டையும் அப்படி பிரித்து எடுக்கணும். பார்த்தீங்கன்னா 3 முட்டையும் மஞ்சள் கருப்புரும்பா வெள்ளைக்கருப்புரும்பா எடுத்தாச்சு. அடுத்தது முதல்ல இந்த மஞ்சள் கருவை சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு இப்படி ஒரு மிஷினில் நான் அடிச்செடுக்க போகிறோம். பீட்டரில் வாங்க அடிச்செடுப்போம். பார்த்தீங்கன்னா மஞ்சள் கருவோட எடுத்து வச்ச சீனியை போட்டாச்சு. அடுத்தது ஒரு தேக்கரண்டி வெனிலா எசன்ஸு. இதை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதில் வெள்ளையாக வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக அடித்து எடுத்தாச்சு. நல்ல திக்காக வந்துட்டுது. அடுத்தது நாங்கள் மஸ்கார்போனை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். மஸ்கார்போனை போடுவோம். இதில் இதை நல்லபடியாக போட்டு கலந்து விடுங்க. ஒரு தொடக்கத்தில் ஸ்லோவில் விட்டுட்டு பிறகு நல்லா கூட்டி விடணும். அப்போ தான் உடம்பு தெறிக்காமல் வடிவாக அடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இதை மிக்ஸ் பண்ணணும். நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க எப்படி அடிச்சு எடுத்துருக்குறோம். நல்ல வடிவாக அடிச்சு எடுத்துருக்குறோம். நீ இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த பிஸ்கெட்டை நறுவலாக அடித்து எடுக்கணும். அதுக்கு இந்த க்ரீம் நான் ஏற்கனவே அடித்த மஸ்கார்போனோடு சேர்த்து அடிக்க போகிறேன். நான் இது போடுறதால நான் சீனியை குறைச்சி போட்டேன். நீங்கள் இது போடாட்டி நீங்கள் 100 கிராம் சீனி போட்டு மிக்ஸ் பண்ணலாம். எல்லா பிஸ்கெட்டுன்ற க்ரீமையும் எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் புரிம்பா க்ரீம் புரிம்பா எடுத்துட்டேன். நீ இந்த பிஸ்கெட்டை இப்படி ஒரு மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நறுவலாக உங்களுக்கு எப்படி செய்து காட்டுறேன். இந்த பிஸ்கெட்டை போட்டுட்டு வடிவாக மூடிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்டு பண்ணி எடுக்கணும். கனதெல்லாம் அடிக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா நறுவலாக வந்திருக்குது.
மா மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. பாருங்க எப்படி வந்திருக்கண்டு நல்ல நறுவல் நறுவலாக வந்திருக்குது. இதை ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்தது வந்து இந்த வெள்ளைக்கரு முட்டையை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கரு முட்டையை வந்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து லைட்டாக உப்பு போட்டு தான் அடிக்கணும். வந்து முதல்ல மிக்ஸ் பண்ணுவோம், அதுக்கு அடுத்ததாக உப்பு போடுவோம். அதனால் லைட்டாக உப்பு போடுறேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போடுங்க. இது வந்து மாவு 2 வடியால் வளகி கொண்டு வரோம். அதனால் ஒரு துணியை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் வேலை. முக்கியமான குறிப்பு வந்து நீங்கள் இதை அடிக்கும்போது வந்து சட்டியில் வந்து தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்ல வடிவாக துடைச்சிட்டு தான் நீங்கள் வந்து இதை அடிக்க விழுக்கணும். முட்டை வந்து குளிச்சில் இருக்கணும். அடுத்தது வந்து அடிக்கிற பதத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சினோ எப்படி இருக்குமோ அதே போல் இருக்குது. பார்க்கவே தெரியுது உங்களுக்கு. நீங்கள் வந்து அடித்து முடிச்சதுக்கு பிறகு சட்டியை கவிட்டாலும் கீழே வந்து விழக்கூடாது. அந்த பதத்துக்கு தான் இது வந்து வரணும். பார்த்தீங்கன்னா நல்லபடியாக மிக்ஸ் பண்ணியாச்சு. நீ வந்து நிப்பாட்டுவோம். இப்போ பாருங்க, இதை வந்து நல்லபடியாக அடித்து எடுத்தாச்சு. பாருங்க எப்படித்தான் கவட்டாலும் வந்து கீழே விழாது. பாருங்க இப்படி உயரத்தில் நல்லா கவட்டு வச்சிருக்கோம், விழ இல்லை. இதே போல அடிச்சு எடுக்கணும். அப்போத்தான் சாமிசு வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இந்த அடித்து வச்ச மஸ்காப்பனோட வந்து பிஸ்கெட்னா க்ரீமை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் சரி. நாங்கள் வந்து கூட சீனி சேர்க்காத காரணம் இந்த க்ரீம் போடுறதுக்காக. நீங்கள் இதை விரும்பினால் முதலே போட்டு அடிக்கலாம். நாங்கள் வந்து கடைசியில் போட்டு அடிக்கிறோம். நீங்கள் மஞ்சள் கரு முட்டையோட சீனி போட்டு அடிக்கும் போதே சேர்த்து அடிக்கலாங்க. நாங்கள் வந்து இப்போ கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்ததாக வந்து பிஸ்கட் தூள் வந்து இதில் வந்து லைட்டாக சேர்த்து கலந்து விட போகிறோம். இது கலந்து விட்டால் நல்ல டேஸ்டாக இருக்கும். சாமிசு கொஞ்சமாக சேர்க்கிறேன். இப்போ அடுத்தது வந்து வெள்ளைக்கரு முட்டையை வந்து இதோட சேர்க்க போகிறோம். அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைக்கரு முட்டையை வந்து இதோட சேர்த்து நைஸாக கலந்து விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நல்ல வடிவாக கலந்து விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விடுங்க. ஒரு ஏரியா போட்டு கலந்தீங்கன்னால் வடிவாக கலப்படாது. நாங்கள் வந்து கொஞ்சம் சின்ன சட்டியாக எடுத்துருக்குறோம். நீங்கள் கொஞ்சம் பெரிய சட்டியாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்படி திருப்பி திருப்பி வடிவாக மிக்ஸ் பண்ணி விடணும். பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கரு முட்டை போட்டுட்டு நீங்கள் நைஸாக கலந்து விடணும். இல்லையென்றால் வெள்ளைக்கரு முட்டை வந்து உடைஞ்சிச்சென்றால் தண்ணி ஆயிரும். ஜாமிசுன்ற பதத்துக்கு வராது. அதனால நல்ல வடிவாக பொறுமையாக கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாருங்க எப்படி நல்ல சாஃப்டாக இருக்காண்டு. இதே போல் இருக்கணும், தண்ணியாக வரக்கூடாது. இப்போ வந்து இது கலந்து முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐசிங் பேக் எடுத்துருக்கிறேன். இந்த ஐசிங் பேக்கில் வந்து இந்த அச்சு போட்டு தான் நான் வந்து சாமிசுக்கு கிளாஸில் விட போகிறேன். நீங்கள் அப்படி உங்கள்கிட்ட ஐசிங் பேக் இல்லையென்றால் நீங்கள் கரண்டியால் விடலாம், பிரச்சனை இல்லை. நான் வந்து உங்களுக்கு இந்த ஐசிங் பேக் தான் செய்து காட்ட போகிறேன். இது வந்து ஐசிங் பேக் வந்து வைக்கிறதுக்கான ஒரு கப் வந்து
என்னட்ட இருக்குது. இந்த கப்பில் வச்சு ஐசிங் இந்த க்ரீமை வந்து போடணும் பேக்கில். வாங்க நாங்கள் எப்படி இந்த ஸ்டெப்பை செய்கிறோம்ன்றதை பார்க்கலாம். ஐசிங் பேக் வந்து ரெடி ஆகிட்டது. இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச க்ரீமை வந்து இதில் வந்து போடுறோம் ஐசிங் பேக்கில். இப்போ வந்து வடிவாக போட்டாச்சு. அடுத்தது வந்து நாங்கள் 4 கிளாஸ் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். 4 கிளாஸ் தான் சாமிஸ் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து லைட்டாக பிஸ்கெட் தூள் வந்து முதலாவது வந்து இதில் வந்து லைட்டாக பிஸ்கெட் தூள் வந்து போடணும். வடிவாக ஐசிங் பேக்கில் வந்து போட்டு எடுத்தாச்சு க்ரீமை. வந்து கிளாஸில் விட போகிறோம். இப்படி போட்டிங்கன்னா நீட்டாக வரும். அதுக்காகத்தான் இந்த ஐசிங் பேக்கில் போட்டு போகிறோம் நாங்கள். முதலாவது பிஸ்கெட் போட்டது, அடுத்தது க்ரீம் விட்டுருக்குறோம். அடுத்தது வந்து திருப்பி இன்னொருக்கா பிஸ்கெட் போடணும். இப்படி கரையில் போட்டிங்கண்டால் கிளாஸ் வந்து டெக்கரேஷன் வந்து பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும். அதுக்காகத்தான் என்னுடைய கணவர் வந்து இப்படி கஷ்டப்பட்டு செய்கிறார். முடிவில் பாருங்க எப்படி நல்ல வடிவாக இருக்குமெண்டு கிளாஸை பார்க்கும்போது. இப்போ அடுத்தது வந்து 2வது தடவை பிஸ்கெட் போட்டாச்சு. அடுத்த 2வது தடவை க்ரீம் வந்து விட போகிறோம். இது வந்து டெய்லி சாப்பிடக்கூடாது, இருந்துட்டு சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ 2வது தடவையும் போட்டாச்சு. இதில் வந்து ஒகையோ பிஸ்கெட்டில் செய்திங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். அந்த பிஸ்கெட் தான் நாங்கள் இப்போ போட்டுக்கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா 3வது தடவையும் பிஸ்கெட் போட்டாச்சு. அடுத்த தடவையும் வந்து 3வது தடவை க்ரீம் வந்து விடுறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்ன அளவு வச்சு பார்த்தீங்கன்னா கணக்காக 4 கிளாஸுக்கு கணக்காக வருது க்ரீம். இப்போ வந்து நல்ல வடிவாக க்ரீம் வந்து விட்டாச்சு. அடுத்தது மேலால் வந்து லைட்டாக பிஸ்கெட் தூள் வந்து தூவி விடணும். பார்த்தீங்கன்னா லைட்டாக தூவி விடுவோம். இல்லை அடுத்து லைட்டாக தூவி விடுங்க பிஸ்கெட்டை வந்து. பார்த்தா நல்ல வடிவாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். வைக்கிறதுக்கு வந்து கவர் பண்ணி தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ பாருங்கள் நாங்கள் எப்படி கவர் பண்ணி வைக்க போகிறோம்ன்றதை பார்ப்போம். இப்படி வந்து கவர் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல வடிவாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக கவர் பண்ணி எடுத்தாச்சு. நீ வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணித்தேரம் வச்சுட்டு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பச்சை முட்டை வந்து போட்டபடியால் நீங்கள் வந்து 2 நாளைக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அதில் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பார்ப்போம். 2 மணித்தேரம் கழித்து பார்ப்போம். இப்போ பாருங்க ஃப்ரிட்ஜ்லேருந்து 3 மணித்தேரம் கழித்து இதை எடுத்துட்டேன் சாமிஸை. பாருங்க ஃப்ரிட்ஜில் இருந்து வச்சு எடுத்துட்டோம். சூப்பராக வந்திருக்குது. இப்போ வந்து இப்படி இருக்கணும் பாருங்க சாமிஸு. நல்ல வடிவாக திக்காக வந்திருக்குது. இப்படி தான் இருக்கணும் சாமிஸ் வந்து, தண்ணியாக இருக்கக்கூடாது.
இதை வந்து சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பர் டேஸ்டாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கு ஜாம்ஸு. இதே போல் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.